அடுத்தது பயிற்சி 9.8ல 6வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? y equal to tan x, y equal to cot x மற்றும் கோடுகள் கொடுத்திருக்காங்க. x equal to 0, x equal to pi by 2, y equal to 0 ஆகியவற்றால் அடையப்படும் அரங்கத்தோட பரப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. So y equal to tan x, y equal to cot x கொடுத்திருக்காங்க. கோடுகள் என்ன கொடுத்திருக்காங்க? x equal to 0, x equal to pi by 2, y equal to 0. So இந்த மூணு கொடுத்திருக்காங்க இல்லையா? So இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு வரைபடம் போட்டோம்னா நமக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். சோ வரைபடம் போட்டுக்கலாங்களா? சோ இந்த மாதிரி வரைபடம் போட்டுக்கலாம். இது x, இது y இல்லைங்களா? அச்சு போட்டாச்சு. இப்போ x equal to 0ன்னு கொடுத்திருக்காங்க. 0ங்கும் போது நமக்கு இதுதான் 0, பிரச்சனை இல்லை, இதுதான் 0. அடுத்தது y x equal to pi by 2 கொடுத்திருக்காங்க. சோ pi by 2னா சும்மா இங்க இருக்கதா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் x equal to pi by 2. அப்ப இந்த புள்ளி கண்டிப்பா எப்படி இருக்கும்? pi by 2 தான் இருக்கும். இந்த புள்ளி எப்படி இருக்கும்? pi by 2 தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ tan x, tan x னா எப்படி போகும்? 0ல ஆரம்பிச்சு எப்படி போகுங்க? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் இல்லையா? 0ல ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி வரைக்கும் போறதுதான் tan x. 0ல இருந்து இன்ஃபினிட்டி. இப்ப 0ல இருந்து இன்ஃபினிட்டி அப்படின்னா இப்படியே வந்து இப்படி போயிடும். இவ்வளோ வளைவு ஏற்படாது. அவ்வளவுதான். இதுதான் y equal to tan x. cot x னா அதே மாதிரிங்க, மேல இருந்து கீழே வரும். இப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட, அதாவது ஒரு ரெண்டும் சேரக்கூடிய ஒரு புள்ளி, அந்த புள்ளி எப்படி இருக்கும்? இது 0, இது pi by 2. அப்ப ரெண்டுக்கும் நடுப்புள்ளி தானே அது. அப்ப நடுப்புள்ளி சூத்திரம் என்ன? x1 plus x2 by 2. அப்ப 0 plus pi by 2 by 2, pi by 4. இப்போ pi by 4. இந்த புள்ளி pi by 4. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? இதுக்குள்ள இருக்கக்கூடியதான் கேக்குறாங்க. இதுவும் இது கேக்குறாங்க, அதுக்கப்புறம் இது கேக்குறாங்க. இது ரெண்டையும் தான் அவங்க கேக்குறாங்க. சோ இது ரெண்டையும் கேக்குறாங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 0ல இருந்து pi by 4 ஒண்ணு, pi by 4ல இருந்து pi by 2 ஒண்ணு, அப்படி எடுத்துக்கலாங்களா? பிரிச்சு எடுத்துக்கலாம். சோ இப்போ இது எப்படி வரும்? பிரிச்சு எடுத்துக்கலாங்களா இதோட பரப்பளவை? சோ இது a1 வச்சுக்கலாம், இதை a2 வச்சுக்கலாம். சோ அப்போ என்னோட பரப்பளவு ஏங்கிறது a1 plus a2. சோ அப்போ ஏங்கிறது எப்படி இருக்குங்க? இன்டெகிரல் பிளஸ் இன்டெகிரல். a1 பாருங்களேன், x அச்சுக்கு மேல இருக்கு. சோ அப்போ 0 to pi by 4. x அச்சுக்கு மேல இருக்கு. சோ இது மட்டும் பாருங்க, இது மட்டும் பாருங்க, x அச்சுக்கு மேல இருக்கு. சோ x அச்சுக்கு மேல இருந்தா நம்ம பகுதி 1ல யூஸ் பண்ண சூத்திரமே பயன்படுத்திக்கலாம். சோ x அச்சுக்கு மேல இருக்கு. சோ அப்ப அந்த இடத்துல வரது இந்த ஒரே ஒரு வளைவு மட்டும்தான். இந்த வளைவு tan x ஓட வளைவு. சோ அப்ப அந்த இடத்துல y x-க்கு மேல இருக்கங்காட்டி dx. சோ dx y. அடுத்தது இது பாத்தீங்கன்னா pi by 4ல இருந்து pi by 2. இதுவும் x அச்சுக்கு மேலதான் இருக்கு. சோ pi by 4 to pi by 2, x அச்சுக்கு மேலதான் இருக்கு, பிளஸ் y. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்ப 0 to pi by 5, pi by 4க்குள்ள வர y எப்படி இருக்கு? 0ல இருந்து pi by 4க்குள்ள வரது இது மட்டும்தான். இதுதான் tan x. சோ அப்போ y equal to tan x. tan x dx plus integral pi by 4 to pi by 2. சோ pi by 4ல இருந்து pi by 2க்குள்ள வரது இது மட்டும்தான். இதுல எப்படி இருக்கு? இதுல பாத்தீங்க y எப்படி இருக்கு? இதுல பாத்தீங்கன்னா y எப்படி இருக்கும்? இந்த வளைவு. சோ இந்த வளைவு எதோடது? cot x. சோ அப்போ y equal to cot x. சோ cot x dx. சரிங்களா? சரி, தொகுக்கணும். இப்போ tan x dx தொகுத்தோம் அப்படின்னா log of secant x. சோ அப்போ log of secant x 0 to pi by 4 plus அடுத்தது cot x தொகுத்தோம்னா log of sin x. சோ அப்ப log of sin x. சோ இந்த சூத்திரங்கள் எல்லாம் நம்ம 9வது அத்தியாயம் 9 ஆரம்பிக்கும் போதே நம்ம கொடுத்திருக்கோம். pi by 4 to pi by 2, pi by 4 to pi by 2. 9வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே இந்த சூத்திரம் எல்லாமே உங்களுக்கு நான் எழுதி போட்டிருக்கேன். சோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? சோ cot x தொகுத்தோம் அப்படின்னா log of sin x. சரிங்களா? இப்போ மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை போடலாம். சோ இப்போ log of secant pi by 4. log of secant pi by 4 என்ன? √2 minus secant log பொதுவா இருக்கட்டுங்க.
minus log of secant 0. Secant 0, 0. So, இது ரெண்டுக்கும் போட்டாச்சு. Plus log of sin pi by 2. Sin pi by 2, sin 90. Sin 90, cos 90, 0. Sin 90, 1. So, 1 minus log of sin pi by 4. இப்போ log of secant pi by 4 என்னங்க? root 2 இல்லையா? So secant pi by 4 root 2. So இப்போ secant pi by 4 root 2ங்கிறங்காட்டி plus root 2 தான். So வெளியே எடுத்தாலும் plus root 2 தான். So இப்போ log root 2 ன்னு எழுதிக்கலாம். minus secant 0, 0. அப்போ log 0, sorry, secant 0. secant 0 என்ன? secant 0, 0 கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா secant 0 னா 1 by cos 0. cos 0 என்ன? 1. அப்போ 1 by 1, 1. So, அப்ப secant 0, 1. So, தெரியலன்னா நீங்க அந்த மாதிரி functions போட்டு பாருங்க. சரியா? சார்புகள் அப்படி போட்டு பார்த்தாலும் நமக்கு எளிமையா தான் இருக்கும். So, secantங்கிறது cos ஓட inverse. So, அப்ப secant 0 னா 1 by cos 0. cos 0 னா 1. அப்ப 1 by 1, 1. சரிங்களா? So, அப்ப log 1 plus இங்க log sin pi by 2, sin 90, 1. So, log 1 minus log sin pi by 4, sin 45, 1 by root 2. So, plus 1 by root 2 தான். மாடல் இருந்து வெளியே வரும்போது plus 1 by root 2 தான். minus log 1 plus log 1 போயிடும். இல்லனாலும் 0 ஆயிடும். சரிங்களா? சோ அப்ப என்ன இருக்கும்? log root 2 minus log of 1 by root 2. log பொதுவா எடுத்துக்கலாங்களா? இல்லனா log a minus log b எப்படி எழுதிக்கலாம்? log of a by b ன்னு எழுதிக்கலாம். சோ இந்த சூத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். log a minus log b எப்படி எழுதிக்கலாம்னா log of a by b ன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சரி. அப்போ log of a by b னா 2 root 2 by 1 by root 2. root 2 by 1 by root 2. கீழ்ப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதி மேல் பகுதிக்கு போய்டும். இல்லீங்களா? சரி. அப்ப log of root 2 into root 2 by 1. So root 2 into root 2, 2. So அப்ப 2 by 1, 2 தான். So அப்ப log 2. So அப்ப என்னோட பரப்பளவு என்னங்க? பரப்பு a equal to log 2. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? அடுத்தது பயிற்சி 9.8ல 7வது கேள்வி என்ன சொல்லிருக்காங்க? பரவளையம் y square equal to x மற்றும் கோடு y equal to x minus 2 ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்க. y square equal to x, y equal to x minus 2 ரெண்டாலையும் அடைபடும் அரங்கத்தோட பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. So y equal to x minus 2 இல்லைங்களா? சரி. அடுத்தது y square equal to x ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சரி. இது 1 ன்னு வச்சுக்கோங்க. y square equal to xங்கிறது 2 ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. இப்போ இதுல x equal to 0 ன்னு போடுங்க. கண்டுபிடிச்சுக்கலாம். x y. x க்கு 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? y equal to 0 minus 2, y equal to minus 2. y வந்து minus 2. y க்கு 0 போட்டீங்கன்னா 0 equal to x minus 2, அதாவது x minus 2 equal to 0, x equal to 2. minus 2 வெளியே போச்சுன்னா plus 2. புரிஞ்சுதுங்களா? சரி. plus 2. அடுத்தது இங்கேயும் அதே மாதிரி xy க்கு பெட்டி போடணும். xy க்கு போட்டீங்கன்னா x 0 இருக்கும்போது y என்ன? 0. y 0 இருக்கும்போது x 0. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ பரவளையம் y square equal to x. So 0, 0 கண்டிப்பா இப்படி தான் திரும்பணும். சரி. வேற என்ன கொடுத்திருக்காங்க? அந்த கோடு வேற கொடுத்திருக்காங்க. இப்ப வரைபடம் போடலாமா? சோ அதுக்கப்புறம் வேற எதுவும் கொடுக்கல. சோ இது ரெண்டையும் தீர்த்தோம்னா ஏதாவது கிடைக்கும். சோ அதையும் கையோட போட்டு வரைபடத்துக்குள்ள போயிடலாம். சோ இப்போ y equal to x minus 2ங்கிறது முதல் சமன்பாடு. y square equal to xங்கிறது இரண்டாவது சமன்பாடு. இல்லைங்களா? சரி. இப்போ முதல் சமன்பாடு எடுத்துக்கோங்க. சோ y equal to x minus 2 ன்னு இருக்கா? சரி. இப்போ minus 2 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா plus 2 minus 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 2. So y plus 2 equal to x. இது எப்படி எழுதிக்கலாங்க? x equal to y plus 2 ன்னு எழுதிக்கலாம். எழுதிக்கலாமா? ஓகே. இப்போ y square equal to x க்கு பதிலா y square போட்டுக்கலாமா?
சோ எக்ஸுக்கு பதிலா ஒய் ஸ்கொயர் போட்டுக்க போறோம். இந்த இடத்துல 2 இங்க கொண்டு வந்து 2 கொண்டு வந்து இங்க பயன்படுத்தியிருக்கோம். சோ எக்ஸுக்கு பதிலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 2. இப்போ இந்த பிளஸ் ஒய் பிளஸ் 2 உள்ள எடுத்துக்கலாங்களா? சோ அப்ப என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் உள்ள வந்தா மைனஸ் ஒய் பிளஸ் 2 உள்ள வந்தா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா? சோ பெருக்குனா -2 கூட்டினா -1. அப்போ 2 into 1 இல்லைங்களா? 2 into இங்க மைனஸ் போட்டுக்கோங்க. -2 into 1 -2 கூட்டினோம்னா -2 plus 1 -1 ஆயிடும். சோ அப்போ y minus 2 y plus 1 equal to 0. புரிஞ்சுதுங்களா? சோ அப்போ y minus 2 equal to 0 y plus 1 equal to 0. கரெக்டா? அப்போ y equal to -2 அந்த பக்கம் போகும்போது +2. அடுத்தது y plus 1 equal to 0 +1 அந்த பக்கம் போகும்போது -1. சோ அப்ப என்னெல்லாம் கிடைச்சிருக்குங்க? y க்கு 2 -1 கிடைச்சிருக்கு. இத கொண்டு போய் எதுல போடலாம்? 1 ல போட்டுக்கலாமா? 2 லயே போடலாம். சோ அப்ப 2 ல போடும்போது y square equal to x 4 equal to x. அடுத்தது இங்கேயும் 2 பயன்படுத்தும் போது -1 the whole square equal to x. so 1 equal to x. புள்ளிகள் எப்படி இருக்குங்க? புள்ளிகள் முறையே 4,2 மற்றும் 1,-1 1,-1. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ வரைபடம் போட்டுடலாம். சோ x அச்சு y அச்சு x அச்சு y அச்சு போட்டாச்சு. முதல் போய் வளைவை பார்த்துடலாங்க. சோ வளைவோடது எப்படி கிடைச்சது? ஃபர்ஸ்ட் கோடு இருக்கட்டும், வளைவு பார்க்கலாம். இதான் வளைவு. சோ 0,0 0,0 அப்ப 0,0 தான் ஆரம்பிக்குது வளைவு இல்லைங்களா? சோ இப்ப 0,0 ஆரம்பிக்குதுன்னா இப்படி கிட்டத்தட்ட 2 0,0 வந்து பட்டுட்டு இப்படி போயிடும் நினைக்கிறேன். சரிங்களா? சரி, வளைவுக்கு போட்டாச்சு. அடுத்தது 0க்கு -2 கோடு வந்து x-க்கு 0க்கு y-க்கு -2 x-க்கு 0 y-க்கு -2 x-க்கு 0 y-க்கு -2 இங்க இருக்கு ஒரு புள்ளி. அடுத்தது ஒரு கோடு போட்டாச்சு. அடுத்து 2,0 x-ல 2 y-ல 0 x-ல 2 y-ல 0. இப்ப கோடு எப்படி வருதுங்க? இப்படி போகுது. கோடு இப்படி வருது. சரிங்களா? சரி, இப்ப நமக்கு கிடைச்ச புள்ளிகள் 4,2 1,-1 இல்லைங்களா? சரி, 4,2னா 1 இது 2 3 4 4, y-ல 2 y-ல 2 இங்க இருக்கு 4 2ங்கிறது இங்க இருக்கும் 1 2. இப்படி இருக்கும் இல்லைங்களா? இதுதான் 4,2ன்னு சொல்லக்கூடியது. இந்த புள்ளி 4,2 இந்த புள்ளி. சரிங்களா? சோ இது y-ல பார்க்கும்போது 2 x-ல 4. சரிங்களா? அடுத்தது 1,-1 x-ல 1 y-ல -1 -1 x-ல 1 இது வரைக்கும். சரிங்களா? இது -1 இதுல 1. சரிங்களா? ஓகே, இது எல்லாமே y-யை பொறுத்து தான் போயிருக்கு. சோ இப்படியே எடுத்துக்கலாம். இது 0. இப்போ எதுல இருந்து எது வரைக்கும் எல்லைகள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இதுக்குள்ள இருக்க எல்லைகள். சோ இதுக்குள்ள இருக்க எல்லைகள்னா எது எது வரும்? இந்த எல்லை வருமா? இந்த எல்லை வரும். இதுக்குள்ள இருக்கிறது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இன்னும் நீங்க வேணா வளைவை வேணா குறுக்கிக்கலாம், தப்பு இல்லை. சோ வளைவை குறுக்கிக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து இதுக்குள்ள மட்டும் அந்த வளைவு வந்து போற மாதிரி. சோ குறுக்கிக்கிட்டீங்கன்னா இன்னும் சௌரியமா இருக்கும். இதை மட்டும் இந்த பரப்பு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? சரி, புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இந்த பரப்பு மட்டும் வேணும் இப்போ. சோ இந்த பரப்பு வேணும்னா இதுல என்னெல்லாம் இருக்கு? x y ரெண்டும் சேர்ந்திருக்கான்னு பார்க்கணும். சோ ரெண்டும் சேர்ந்திருக்கா? சோ இதுல பாத்தீங்கன்னா
இந்த புள்ளியில இந்த கோடும் வருது, இந்த வளைவும் வருது. கரெக்டா? சோ இந்த வளைவும் வருது இப்படி, இந்த வளைவு இப்படி வந்துச்சுன்னா வரும், கோடும் வருது. சோ அப்ப அது ரெண்டுமே சேர்ந்துக்கு அந்த புள்ளியில. சோ அப்ப கண்டிப்பா நம்ம பகுதி 2ல பயன்படுத்துற சூத்திரம் தான் பயன்படுத்தணும். சோ இதை நீங்க விட்டுருங்க. அப்ப இது ரெண்டையும் பயன்படுத்தின சூத்திரம் தான் பயன்படுத்தணும். இந்த வளைவை இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கோங்க. இப்படி போகும். இப்படி வரும். இதுக்குள்ள இருக்கிறது தான். சரிங்களா? சோ இதுக்குள்ள இருக்கிறது தான். சோ பிரச்சனை இல்லை, இதுக்குள்ள இருக்கிறத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த புள்ளி எடுக்கும் போது இந்த கோடும் வருது, இந்த வளைவும் வருது. கரெக்டா? சோ இந்த வளைவும் வருது, இந்த கோடும் வருது. சோ அப்ப இந்த வளைவு கோடு இந்த ரெண்டுமே மீட் பண்ணுது. அப்ப எக்ஸும் வருது, ஒய்யும் வருது. ரெண்டுலயுமே எக்ஸும் வருது, ஒய்யும் வருது. ரெண்டு இதையும் பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டுலயுமே எக்ஸும் வருது, ஒய்யும் வருது. அப்ப கண்டிப்பா பகுதி 2ல பயன்படுத்துற சூத்திரம் தான். சரி, இது எதை பொறுத்து வருது? ஒய்யை பொறுத்து வருதா, எக்ஸ பொறுத்து வருதா? ஒய்யை பொறுத்து தான் வருது இல்லைங்களா? பாருங்களேன், நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். சோ ஒய்யில தான் நம்ம எல்லாத்தையுமே எடுத்திருக்கோம். -2 ஆகட்டும், 0 ஆகட்டும், -1 ஆகட்டும், எல்லாமே ஒய்யில தான் எடுத்திருக்கோம். சோ அப்போ ஒய்யை பொறுத்து தான் வருது. சோ அப்போ இந்த இடத்துல எப்படி பயன்படுத்திக்கலாங்க? dy பரப்பு அப்படிங்கிறது இன்டெகிரல் dy x1 minus x2 x1 minus x2 ஏன் அப்படிங்கறத நான் சொன்னேன். இங்க ரெண்டுமே வருது, அப்ப பகுதி 2ல இருக்க சூத்திரம் தான் பயன்படுத்தணும். எக்ஸும் வருது, ஒய்யும் வருது, அப்ப பகுதி 2ல இருக்க சூத்திரம் தான் பயன்படுத்தணும். dy இதுல எல்லைகள் பாத்தீங்க அப்படின்னா -1ல இருந்து 2 வரைக்கும், -1ல இருந்து 2 வரைக்கும். சோ அப்போ -1ல இருந்து 2 வரைக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ x1 எது, x2 எதுங்கிற சந்தேகம் இருக்கும். -1ல இருந்து 2 வரைக்கும் ஓகே, x1 எது, x2 எதுன்னு. சோ இங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு x1ங்கிறது மேல இருக்க அந்த வளைவோடது தான் x1 வரும். ஆனா அந்த வளைவோடு தான் x1 வரும், கரெக்ட் தான். ஆனா அது முந்திக்குது பாருங்களேன். இந்த வளைவு இந்த கோட்டுக்கு உள்ள வந்துருது. அப்ப இந்த இடத்துல மேல பாக்குறது நம்ம எது, கோடு தான். அப்போ இந்த கோட்டுக்கு உள்ளதான் நம்ம வளைவை பாக்குறோம். கரெக்டா? இந்த கோட்டுக்கு உள்ளதான் நம்ம வளைவை பாக்குறோம். சோ அப்ப இந்த கோட்டோட சூத்திரம் என்ன? ஃபர்ஸ்ட் இந்த கோட்டோட என்ன? y equal to x minus 2. y equal to x minus 2. அப்புறம் இந்த வளைவோட என்ன? y square equal to x. y square equal to x. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ நமக்கு x ல தான் வேணும். சோ அப்போ இந்த y equal to x minus 2 எடுத்தீங்கன்னா -2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2. அப்போ y plus 2 equal to x ஆயிடும். இதுதான் x1. அடுத்தது x2 அப்படிங்கிறது y square. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப ஏன்னா இந்த கோடு தான் முன்னாடி வருது. சோ இந்த கோட்டுக்கு அப்புறம் உள்ளதான் வளைவு வருது. சோ அப்ப கோடு முதல், வளைவு இரண்டாவது. புரிஞ்சுதுங்களா? சரி, -1 to 2 x1 என்னங்க? y plus 2. சோ y plus 2 minus x2 என்ன? y square dy. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? -y square plus y. நீங்க வேணா அந்த -y square plus y plus 2ங்கறத வரிசைப்படுத்தி எழுதிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம், தப்பு வராது. சரிங்களா? சோ நம்ம இப்படி அப்படியே வச்சு தொகுத்தரலாமா? சரி, தொகுத்தோன்னா என்ன கிடைக்குங்க? y square by 2 plus 2y minus y cube by 3. இங்க படியில என்ன இருக்கோ அது அப்படியே கீழே வந்துரும். சரிங்களா? எல்லைகள் -1ல இருந்து 2. இப்ப மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போட்டுடலாமா? சோ மேலெல்லை போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மேலெல்லை போட்டீங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் 4, 4 by 2 வந்துரும். சோ 4 by 2. அடுத்தது 2 போட்டீங்கன்னா 2 2s are 4 வந்துரும். சோ +4. அடுத்தது -2 cube. 2 cube என்ன? 8. சோ 8 by 3. மேலெல்லை போட்டாச்சு, மைனஸ் கீழெல்லை. கீழெல்லை போட்டீங்கன்னா -1 அங்க வரும். -1 the whole square plus 1 by 2. அடுத்தது -1 இங்க போடும்போது 2 into -1 -2. அடுத்தது -1 the whole cube -1, so plus 1 by 3. இந்த மாதிரி வரும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இங்க கவனிங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா 2 1 time 2 2s are 4 வந்துருமா? சோ அப்போ 3 2s are 6 plus 3 4s are 12
minus 8 by 3 minus இங்க பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 1 by 2 plus 1 by 3 minus 2 இருக்கு. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்க 12 plus 6 18 18 minus 8 10 by 3 minus இங்க 3 plus 2 ones are 2 by 2 3s are 6 minus 2. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ 3 plus 2 5 6 2s are 12. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 10 by 3 minus 3 plus 2 minus 6 2s are 12. 12 by 6. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ 10 by 3 minus 3 plus 2 5. 5 minus 12 minus 7. ஸோ இப்போ minus 7 by 6. இது எப்படி இருக்குங்க? 10 by 3 minus into minus plus 7 by 6. புரிஞ்சுதுங்களா? ஸோ இங்க 6 பொதுவா எடுத்துட்டோம்னா இது 2 times இது 2 times. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 20 plus 7 by 6. 20 plus 7 27. ஸோ அப்போ 27 by 6. 3 2s are 6 3 9s are 27. அப்போ a equal to 9 by 2. அப்போ நம்மளோட பரப்பு என்னங்க? a by 2. சாரி 9 by 2. a equal to 9 by 2. புரிஞ்சுதுங்களா? ஸோ பரப்பு என்ன? 9 by 2. சந்தேகம் இருக்குங்களா? அடுத்தது போலாமா? சரி வாங்க. அடுத்தது பயிற்சி 9.8ல 8வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு குடும்ப தலைவர் x equal to 0, x equal to 4, y equal to 4 மற்றும் y equal to 0 ஆகியவற்றால் அடைபடும் சதுர நிலத்தின் பரப்பை y square equal to 4x மற்றும் y square x square equal to 4y என்ற வளைவரைகளின் வாயிலாக தன்னுடைய மனைவி, மகள் மற்றும் மகன் ஆகியோர்களுக்கு 3 சமபாகங்களாக பிரிக்க விரும்புகிறார். அவ்வாறு பிரிக்க இயலுமா? பிரிக்க இயலுமெனில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பரப்பை காண்க. சோ ஒரு குடும்ப தலைவர் அவர் x equal to 0, x equal to 4, y equal to 4, y equal to 0 அப்படிங்கிறதுல அடைபடும் நிலத்தின் பரப்பை y square equal to 4x, x square equal to 4y அப்படிங்கிற வளைவரைகள் 2 வளைவரைகள் வாயிலாக தன்னுடைய மனைவிக்கு, மகளுக்கு, மகனுக்கு பிரிச்சு கொடுக்க விரும்புறாரு. சமமா பிரிச்சு கொடுக்க, 3 சமமாக பிரிச்சு கொடுக்க விரும்புறாரு. சோ அப்படி பிரிக்க முடியுமா அந்த இடத்தை? சோ சப்போஸ் அது பிரிச்சா ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பரப்பு கிடைக்கும்னு கேக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா கேள்வி? சரி. சோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வரைபடம் போட்டுடலாம். சோ இது x அச்சு, இது y அச்சு இல்லைங்களா? சரி. சோ x equal to 0, x equal to 4, y equal to 4, y equal to 0 கொடுத்திருக்காங்களா? சரி. y square equal to 4x, x square equal to 4y இல்லைங்களா? சோ அப்ப x க்கு 0 போட்டா y 0 ஆயிடும். x ரெண்டையுமே அப்படிதான் ஆகும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் y square equal to 4ax மாதிரி இருக்கு. அப்போ அந்த வளைவரை எப்படி இருக்கும்? இந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். y square பிளஸ்ல இருக்கு. இப்போ y square பிளஸ்னா y க்கு வலது பக்கம் பார்த்த மாதிரி தான் வளைவரை இருக்கும். அடுத்தது எப்படி இருக்கு? x square பிளஸ்ல இருக்கு. x square பிளஸ்ல இருந்துச்சுன்னா மேல பார்த்த மாதிரி இருக்கும் வளைவரை. சோ மேல பார்த்த மாதிரி ஒரு வளைவரை இருக்கும். இதே மைனஸ் இருந்தா கீழே பார்த்த மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சரி. இப்ப x equal to 4, y equal to 4. x 4 ஆ இருக்கு, இது 0. x 0, y 0னா ரெண்டுமே இந்த இடத்துல தான் வரும். x 4, y 4. இப்ப x 4னா 1 2 3 4. இங்க y 4னா அதே மாதிரி இங்க இருக்கும். சோ x 4, y 4ங்கும்போது இங்க வந்துரும். இதுதான் 4, 4. x 4, y 4ங்கும்போது இங்க வந்துரும். சரிங்களா? சரி. இப்போ இந்த இதுதான் கேட்டிருக்காங்க. எது கேட்டிருக்காங்கன்னா இந்த பகுதி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த பகுதி தான் அவங்க கேட்டிருக்காங்க. சோ இந்த பகுதி கேட்டிருக்காங்க அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கலாம்? இந்த பகுதி கேட்டிருக்காங்க. சோ இதை எப்படி எடுத்துக்கலாம்? இந்த பகுதி மட்டும் தானே கேட்டிருக்காங்க. சோ இப்ப இதை எப்படி எடுக்கலாம்? எல்லைகள் பாருங்க 0ல இருந்து 4 தெளிவா தெரிஞ்சிருச்சு. சோ அந்த பகுதி மட்டும் வேணும் நமக்கு. சோ வளைவரை பாத்தீங்கன்னா y square equal to 4x, இது x square equal to 4y. இது கீழ இந்த சைடுல இருக்கிறது பாத்தீங்கன்னா y square equal to 4x. y square equal to 4x. புரிஞ்சுதுங்களா? சரி.
இப்போ இந்த ரெண்டும் ஃபர்ஸ்ட் எது வந்திருக்கு மேல மேல பாத்தீங்கன்னா எந்த வளைவரை y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x வந்திருக்கு. சைடுல இதுல ரெண்டுமே பாத்தீங்கன்னா இது மீட் பண்ணக்கூடிய புள்ளியில ரெண்டுலயுமே எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு. இது சந்திக்கும் புள்ளியில எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு. அப்ப தொகுதி 2ல நான் சொல்லி கொடுத்த சூத்திரம். சோ அப்போ இதோட பரப்பு எப்படி இருக்கும்? இன்டெகிரல் எக்ஸ் தான், dx தான். ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ பொறுத்து தான் நம்ம எடுக்கிறோம். சோ எக்ஸ் இங்க y1 மைனஸ் y2. புரிஞ்சுதுங்களா? சோ y1 என்ன? ஃபர்ஸ்ட் மேல என்ன வருதோ அதான் y1. சோ y1 என்ன? 4x. அதாவது 4x னா y equal to root 4 root x ன்னு வரும், 2 root x ன்னு வரும். y equal to 2 root x. y equal to 2 root x ன்னு வரும். இதுல வந்து y எப்படி இருக்கும்? x square by 4 equal to y ன்னு இருக்கும். ஏன்னா பெருக்கல்ல இருக்க 4 இந்த பக்கம் வந்தா வகுத்தல்ல வந்துரும். சோ அப்ப x square by 4 equal to y ன்னு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப y1 என்ன? 2 root x. சோ அப்ப இன்டெகிரல் 0 to 4. So 0 to 4. y1 என்ன? y1 பாத்தீங்க அப்படின்னா 2 root x. So அப்ப 2 root x minus y2 என்ன? x square by 4. So x square by 4 into dx. சரிங்களா? So இப்ப x பொறுத்து தொகுத்தரலாமா? So x பொறுத்து தொகுக்கிறதுக்கு 0 to 4 இந்த 2 இந்த x power 1 by 2 ன்னு வச்சுக்கலாம் minus x square by 4 dx. இப்ப தொகுத்து பாருங்க, ஈஸியா இருக்கும். சோ அப்போ என்ன ஆகும்? 2x power 1 by 2 plus 1 divided by x bar n னா x bar n plus 1 divided by n plus 1 தான் கீழே இல்லையா? சோ 1 by 2 plus 1 அப்படியே கீழே வந்துரும். அடுத்தது minus x cube by மேல என்ன இருக்கும்? 3 into கீழே ஏற்கனவே என்ன இருக்கும்? 4. எல்லைகள் என்னென்ன? 0 to 4. எல்லைகள் என்னங்க? 0 to 4. So அப்போ 2 into x power 1 by 2 plus 1. 1 by 2 plus 1. Side 2 போச்சுனா 2. 1 plus 2 by 2. 3 by 2. 3 by 2 வரும். So x power 3 by 2 divided by 3 by 2 minus இங்க உங்களுக்கு என்ன இருக்கும்? x cube divided by 4. 3 4s are 12 ன்னு இருக்கும். எல்லைகள் 0ல இருந்து 4 வரைக்கும் இல்லைங்களா? சரி, இப்போ மேல் எல்லை மைனஸ் கீழ் எல்லை போட்டுறலாம். சோ போடும்போது என்ன வரும்? 2 into 4 power 3 by 2 by 3 by 2 minus 4 cube by 12 minus 0 minus 0 plus 0 ஆயிடும். சோ அது ரெண்டுமே 0 போடும்போது 0 ஆயிடும். சோ நம்ம டைரக்டா அதை 0 ன்னு போட்டுறலாம். சோ 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? சோ அப்போ 2 into இத 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். the whole power 4 3 by 2. So 2 2 போயிடும் இல்லைங்களா? by 3 by 2 minus 4 cube 4 4 is 16 16 into 4 64. So 64 by 12. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 2 cube 8. So 2 cube என்ன? 8. 8 2s are 16. 16 2 cube 8 8 2s are 16 into கீழ்பகுதிக்கும் கீழ்பகுதி மேல தொகுதிக்கு போயிடும். சோ அப்போ into 2 by 3. சரிங்களா? சோ minus 64 by 12. அப்ப என்ன ஆகும்? 32 by 3 minus 64 by 12. சோ 12 எடுத்துக்கலாங்களா கீழே பொதுவா? சோ 12 எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? இது 4. கீழே 4னா மேலயும் 4 ஆல பண்ணணும் இல்லையா? சோ 4 2s are 8 4 3s are 12. 4 2s are 8 4 3s are 12 minus 64. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 128ல 64 போச்சுனா 8ல 4 போச்சுனா 4. இது 12 is 0. 12 6 போச்சுனா 6 64. So 64 by 12 வருங்களா? சரி, 2 6 are 12 2 3s are 6 2 2s are 4. திருப்பி 2 டேபிள்ல 2 3s are 6 2 1s are 2 2 6 are 12. So 16 by 3. சோ அப்ப பிரிக்க முடியும். சோ அவங்க 3 பேத்துக்கும் அந்த குடும்ப தலைவர் பிரிச்சு கொடுக்க முடியும். சோ ஒவ்வொருத்தருக்கும் 16 by 3 பிரிச்சு கொடுக்க முடியும். சோ அவங்க கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் பதிலளிக்கிற மாதிரி சென்டென்ஸ்ல எழுதணும், இதுல எழுதணும் வாக்கியத்துல. சோ அவ்வாறு பிரிக்க இயலுமான்னு கேட்டிருக்காங்க. பிரிக்க இயலும். பிரிக்க இயலும் எனில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பரப்பை காண்க. சோ பிரிக்க முடியும். ஆகவே எனவே பிரிக்க இயலும்
பிரிக்க இயலும் ஒவ்வொருவருக்கும் அதாவது மனைவி, மகன், மகள் ஒவ்வொருவருக்கும் 16/3 அங்கலம் பிரித்து கொடுக்கப்படும். சரிங்களா? 16/3 பிரிக்க இயலும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பரப்பு தானே கேட்டிருக்காங்க. பிரிக்க இயலும் ஒவ்வொருக்கும் கிடைக்கும் பரப்பு. சோ ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பரப்பு 16/3. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, அடுத்தது போலாமா? அடுத்தது பயிற்சி 9.8ல 9வது கேள்வி.